உலக வங்கியின் நிதியில் திருச்சி அரசு மருத்துவமனையில் செயல்படுத்தப்படும் பணிகள் குறித்து 5 பேர் கொண்ட குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். உலக வங்கியின் 1500 கோடி ரூபாய் நிதியுதவியில் தமிழ்நாடு சுகாதார திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் செப்டம்பர் மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் தாய் சேய் சிறப்பு சிகிச்சை பிரிவுகள், 108 ஆம்புலன்ஸ், இலவச அமரர் ஊர்தி இயக்கம், இரத்த கொதிப்பு உள்ளிட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள், பயன்பாட்டில் உள்ள கட்டிடங்கள் உள்ளிட்டவை குறித்து உலக வங்கியின் 5 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு பொது மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் பிரிவு, கணினி பிரிவு, அவசர ஊர்தி, நவீன சிகிச்சை பிரிவுகளை குழுவினர் பார்வையிட்டனர். இந்த ஆய்வு குறித்த அறிக்கையை டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த சுகாதார திட்டம் 2015 செப்டம்பரோட நிறைவுக்கு வருது. ஸோ அதை இது கொடுத்த ஃபண்டெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகிருக்கா, அதை திருப்பியும் பார்ட் 2 டிஎன்ஹெச்எஸ்பி துவங்குறதுக்கு வேறு ஏதாவது தேவையான்றதை இன்றைக்கி இன்ஸ்பெக்ட் பண்ணி வேர்ல்ட் பேங்க்கு ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம்.